சீரியஸான வரதட்சணை கொடுமை, இது பணத்தை கொடுக்கலாம் நீ வீட்டோட வெளியே போயிருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மீடியாக்கள் கதை கட்டினாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்துலதான் ரிதன்யா செத்து போறதுக்கு முன்னாடி ஒரு வாய்ஸ் போடுறாங்க. அதுல இந்தந்த இடத்துல நான் இந்தந்த நகையை வச்சிருக்கிறேன், இதுக்கான சாவி இங்க இருக்கும், இந்த சாவி எடுத்து நகையை எடுத்துக்கோங்கன்னு அவங்க அப்பாவுக்கு வாய்ஸ் போடுறாங்க. ஒரு வரதட்சணை கொடுமை பண்றாங்கன்னா உள்ள போனதுமே அந்த நகையை பூரா அவங்க மாமியார்ட்ட வாங்கி வச்சுப்பாங்களா, இவங்க பொண்ணு கண்ட்ரோல்லையே, அதாவது மருமக ரிதன்யா கண்ட்ரோல்லையே சாவியை பூட்டி சாவியை உங்க இடத்துல வைக்கிற அளவுக்கு ஃப்ரீயா விட்டுருப்பாங்களா அப்படிங்கிற அனுமானத்தை நான் மக்கள்கிட்டே விட்டுறேன். அண்ட் எல்லாத்துக்கும் மேல இந்த விஷயத்துல கவின்குமார் மேல வைக்கப்பட்டது சீரியஸ் செக்ஷுவல் அஃபென்சஸ். இப்போ நம்ம ஜென்ரலாவே பார்ப்போம் மக்களே, ஒரு டிவோர்ஸ் கேஸ்ன்னு வருதுன்னா அந்த டிவோர்ஸ் கேஸோட சேர்ந்து ஒரு டிவி கேஸ் வந்துடும், வரதட்சணை கொடுமை டவுரி கேஸ் வந்துடும், இதெல்லாம் இலவசமா கொடுத்துருவாங்க பொண்ணு வீட்டுல இருந்து. சப்போஸ் டிவோர்ஸ் கேஸ பொண்ணு போடுறாங்க அப்படின்னா, இந்த வழக்கிலையும் ரிதன்யா தற்கொலை பண்ணிட்டு இறந்து போனதுக்கான உண்மை காரணம் அப்படிங்கிறத பத்தி இங்க யாருக்கும் அக்கறை கிடையாது. கிட்டத்தட்ட 21ஆம் தேதியில இருந்து 28 தற்கொலை பண்ணிட்டு இறந்து போற வரைக்கும் அவங்க இருக்கிறது அவங்க அம்மா வீட்டுல. அவங்க அம்மா வீட்டுல இருக்கக்கூடிய பொண்ணு தற்கொலை பண்ணிட்டு இறந்து போறாங்கன்னா அப்ப பிரச்சனை எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? அவங்க அம்மா வீட்லயா இல்ல மாமியார் வீட்லயா?